என்கிட்ட சமீபமா ஒரு பேஷண்ட் கேட்ட கேள்வி, டாக்டர் இந்த கணைய அறுவை சிகிச்சை ஒரு மேஜர் ஆபரேஷன் சொல்றாங்க, அது ஓப்பன்ல தான் பண்ண முடியும், லேப்ரோஸ்கோபில பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இது பண்ண முடியுமா லேப்ரோஸ்கோபில? மக்களுக்கு இன்னும் அது ஒரு கிளாரிட்டி இல்லை. அதனால இந்த பதிவை நாங்கள் போடுறோம். அதாவது கணையம் பாத்தீங்கன்னா அது ஒரு கிரிட்டிக்கலான லொகேஷன்ல இருக்குது. ஒரு காலத்துல இந்த கணைய ஆபரேஷன்னா அனைவரும் ஒரு அச்சப்படுவது உண்டு. ஏன்னா சிலருக்கு அதுல கொஞ்சம் நாட் எவ்ரிபடி கேன் ஹேண்டில் pancreatic சர்ஜரி. பட் இன்னைக்கு நம்ம ரொம்ப நவீனமான தொழில்நுட்பங்கள், பட் அதுக்கு தேவையான எக்ஸ்பர்டைஸ், அனுபவங்கள் இருக்கும்போது அதை மிக எளிமையாக நுண்துளையிலே அதை செய்ய முடியும். யாரெல்லாம் கணைய நோய்கள் இருக்கிறவங்க இந்த நுண்துளை வழியாக சிகிச்சைகள் செய்து கொள்ளலாம். இந்த குரோனிக் பேங்க்ரியாடைட்டிஸ் என்று சொல்லுவோம். அவங்கள கணைய நாளத்துல அடைப்பு ஏற்பட்டு அந்த கணைய நாளம் வீங்கி அதனால வலி ஏற்படும் போது அந்த கணைய நாளத்தை திறந்து எப்படி ஓபன் டைப்ல சர்ஜரி பண்ணோமோ அதோட பெட்டரான சர்ஜரி we can do it in laparoscopy. இது தவிர கணைய போலி நீர் கட்டி என்று சொல்லுவோம், அதாவது pseudocyst of pancreas. இது இருக்கிறவங்களுக்கும் நம்ம லாப்ரோஸ்கோபியில எல்லா டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட், அதாவது சிஸ்டோகாஸ்ட்ராஸ்டமி, சிஸ்டோடியோனாஸ்டமி, சிஸ்டோஜிஜினாஸ்டமி போன்ற அனைத்து ப்ரொசீஜர்ஸையும் நம்ம நுண்துளை வழியாகவே எண்டோஸ்கோபி வழியாகவே நம்ம செய்ய முடியும். இப்போ இது தவிர கணைய கட்டிகள் அகற்றுவது, கணைய வால் பகுதியில் இருந்தால் டிஸ்டல் பேங்க்ரியாடெக்டமி, இல்ல டிஸ்டல் பேங்க்ரியாடெக்டமி வித் ஸ்பிளினெக்டமி. இப்போ தலைப்பகுதியில் இருக்கிறவங்களுக்கு விப்பிள்ஸ் ஆபரேஷன், இது போன்ற அறுவை சிகிச்சைகளும் அது கொஞ்சம் சவாலான சிக்கலான அறுவை சிகிச்சையாக இருந்தாலும் இதை மிக தெளிவாக நம்ம லாப்ரோஸ்கோபியில சக்சஸ்ஃபுல்லா செய்ய முடியும். இதுதான் இன்னைக்கான நவீன லாப்ரோஸ்கோபி டெக்னாலஜி வழியாகவும் தகுந்த எக்ஸ்பர்டைஸ் அவைலபிளா இருக்கிறதுனாலையும் இது சாத்தியமாகும்.